கனமழை பாதிப்பை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் தொடர் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அடிச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையத்தை அவர் ஆய்வு செய்கிறார். மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரிடம் விவசாயிகள் தங்களுடைய வேதனையை தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதிராஜ் இணைந்திருக்கிறார். மதிராஜ், வணக்கம். தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறார். என்னென்ன விஷயங்களை மக்கள் அவரிடம் தெரிவிக்கிறார்கள்? அங்கு இப்போ அவர் ஆய்வு செய்யக்கூடிய அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகிறது? கூடுதல் விவரம். அதாவது தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில தாழ்வான பகுதிகளில் வயல்கள்ல மழைநீர் தேங்கி சம்பா பயிர்களும் மூழ்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில அறுவடை செய்யப்பட்ட குறுவை பயிர்களை கொள்முதல் செய்யப்பட்டு கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் தொடர்ச்சியா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மழையால் பாதித்த நெற்பயிர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்கள்ல நேரடியா பார்வையிட்டு மக்கள் கிட்ட குறைகளை கேட்டறிகிறார்கள். அந்த வகையில வடுவூர் அருகே வடுவூர் அடிச்சேரி கிராமம் மற்றும் பெருமங்கலம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக சென்று அந்த விவசாயிகளை சந்தித்து என்னென்ன பாதிப்புகள் உள்ளது என கேட்டறிந்தார். அப்பகுதி விவசாயிகளும் சுமார் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக இங்கு நெல் கொட்டி வைக்கப்பட்டு கொள்முதல் செய்யாமல் உள்ளது, இதனால் நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளது என கூறி முளைத்த நெல்மணிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விவசாயிகள் நேரடியாக எடுத்து காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் கூத்தாநல்லூர் மற்றும் திருவாரூர் பகுதிகளிலும் ஆய்வு செய்ய உள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதிராஜ்.